மீண்டும் இணைந்திருக்கின்றோம் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி. தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில பற்பல பக்கம் சுவாரஸ்யமான பக்கங்களை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க இனி இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அது பக்கம். இந்த அது பக்கத்தினூடாக பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள் கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம தன்னுடைய துறையில நிறைய விடயங்களை சாதித்தவங்களை அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலையும் ஒரு சிறப்பான அதையை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அது முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய பல்வேறுபட்ட கலைஞர்கள்னு சொல்லலாம். முக்கியமாக வருகின்ற 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது முக்கியமாக அண்டர் டாக்ஸ் டைரக்டர் மற்றும் ஆக்டர் ஜானத்தன் ரெக்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி. மீ டூ. ஏன்னு சொன்னா உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா வந்து இந்த ஒரு வயசுலேயே வந்து ஃபிலிமுக்காக நிறைய விஷயங்களை பாடுபட்டு செய்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆரம்ப புள்ளியும் இப்பயும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். முக்கியமா முதலாவது கேள்வியாவே எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? என்னென்ன விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இண்டஸ்ட்ரி அப்படி தாண்டி இது ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கு அதுதான் முக்கியமாக பட்டுச்சு. என்னென்னா எந்திரன் மூவி அது வந்து இப்போவுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு ஃபிலிம். ஸோ அதுதான் என்ன ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும். அப்போ நான் ஒரு எந்திரன் வரும்போது ரொம்ப ஒரு சின்ன பையனாக இருந்திருப்பேன். ஆனால் அப்போ எனக்கு சரியான டேர்ம் தெரியலை, நம்மளுக்கு அது தான் சரியாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் மூவ் ஆக ஏஜ் கொஞ்சம் வளரும் போது தான் தெரிய வந்துச்சு, சரி நம்மளுக்கு ஒரு பாத், ஒரு டிரெக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு, ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும். ஸோ அதை தாண்டி படங்கள் பார்த்த விதங்கள், அதை நான் எடுத்துக்கொண்ட விதங்கள் தான் என்னை ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஸோ அப்படித்தான் நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்தேன். நிச்சயமா. எந்த ஆர்வம் உங்களை ரொம்ப உத்வேகப்படுத்துச்சு இந்த அளவு தூரம் வாரதுக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கராக மாறணும் அப்படின்னு சொல்லி? ஏன்னா வந்து டிரெக்டரும் என்ற பட்டம் உங்களுக்கு தான், ஆக்டர்ன்ற பட்டமும் இருக்கு. அப்போ இருக்கும்போது அதுக்கான கதை எப்படி அமைய பெற்றுச்சு? டிரெக்டர் அண்ட் ஆக்டர் அது மைண்டில் எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த நார்மல் பாம் டாப்ஸ் எல்லாம் வரும்போது அதில் அந்த டப்பா கேமராஸ் அதில் வச்செல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நானும் என் ஃப்ரெண்டும் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைம் இருக்கும்போது கொஞ்சமாக கிரேட் கூட ஒரு கிரேட் 10 கிரேட் 11 வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையை கூப்பிட்ட விதம், டே நீ படம் தாண்டா பண்ண போகிற, அந்த மாதிரி என்னையை கூப்பிட்ட விதங்களாக இருக்கட்டும். ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு இங்கே பராசக்தி ஷூட் நடந்துச்சு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளுக்கு போயிட்டு அதில் ஒர்க் பண்ணோம். அப்போ அதில் நடந்த விஷயங்கள், அவங்க அந்த செட்டில் நடந்து கொண்ட விதங்கள் தான் நம்மளுக்கு இன்னுமே புஷ் பண்ணிச்சு, நாங்களும் எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி. நிச்சயமாக அந்த முதலாவது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது த நைட்னு சொல்லலாம். த நைட் உங்களோட படங்களுடைய நேம் அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி முதலாவது உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் த நைட் என்ன கருப்பொருளை வச்சு எடுத்தீங்க? அதோடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? எப்படி வரவேற்பு இருந்துச்சு? நைட் வந்து நான் அது ஒரு கிரேட் 11 இந்த ஏலபிள்ஸில் வந்து ஒரு 3 hours ஷார்ட் 3 இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு நான் ரெடி பண்ணது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபிலிம் சரியா. அப்போ என்கிட்ட அந்த எமர்ஜென்சியில் என்கிட்ட ஒரு கதைகள் இருக்குல்ல நான் செய்யணும்னு சொல்லி, அப்போ நான் டிசைட் பண்ணது என்னென்னா, நாங்கள் ஏன் அந்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஆக்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமை நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் அந்த நாங்கள் ஷார்ட் ஃபிலிமை நாங்கள் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் பார்த்தீங்கன்னா சில ஆக்கள் கேட்பறது அது என்ன கொஞ்சம் கதை பெருசாக விளங்குது இல்லை அப்படின்னு சொல்லி. பட் அது நாங்கள் எடுத்ததுன்னா அது எங்களோட கிக் ஆஃப் மாதிரி. அதுக்கு தான் அந்த நைட் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். நைட்ங்கிறது வந்து அந்த ஃபீச்சர் ஃபிலிம்ட ஒரு பேர், அதில் வர ஒரு கேரக்டரோட பேர் தான். ஸோ அதை தான் நாங்கள் பேஸ் பண்ணி வச்சோம். என்ன கருப்பொருளாக இருந்துச்சு இந்த மூவியில்? அந்த மூவியோட கருப்பொருள் வந்து த ரிவெஞ்ச். அதுதான் அந்த கருப்பொருள். ஏன்னா அது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அந்த ஸ்டோரி அப்படியே ஸ்பாயில் ஆகிடும், அது ஃபுல்லாக ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். அதனால அது ஒரு கிக் ஆஃப் பண்ணுறது, அது ரிவெஞ்ச் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு. நிச்சயமாக அந்த ஆரம்ப புள்ளின்றது இந்த நைட்டினூடாக ஒரு திரைப்படத்தினூடாக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அது ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் உள்ளடக்கி இந்த படத்தை எடுத்தீங்க. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் அதுவும் வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி மக்களுக்காக வெளியிடக்கூடிய திரைப்படம், அதுவும் அண்டர் டாக்ஸ். இந்த அண்டர் டாக்ஸ்ன்றது வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை செஞ்சு ரெடியாக இருக்குது ரிலீஸ் ஆகுறதுக்கு. என்ன கருப்பொருளை வச்சு ஆரம்பிச்சுங்க? என்ன முக்கியமான கன்செப்ட் இதில் இருக்கு? அண்டர் டாக்ஸ் வந்து அதோட கருப்பொருள் தாண்டி அண்டர் டாக்ஸ் த மீனிங் நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். அதுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி, அந்த தாழ்த்தப்பட்டவர்களை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போகும். அதில் நிறைய சப்ளாட்ஸ் இருக்குது அந்த ஷார்ட் ஃபிலிமில். அந்த 15 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் தான். பட் அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டோரிஸ் கிட்ட மாதிரி போகும். அதில் ஒரு ப்ளாட் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை பேஸ் பண்ணி தான் அது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது விளங்கும். ஸோ இதில் ஒரு உமன் சென்ட்ரிக்காக எடுத்த ஒரு மூவி தான். நான் வந்து எப்போவுமே உமன்ஸ் மேலே நான் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு கதைகள் பண்ணணும். அது எனக்கு ஒரு எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன்.
ஸோ அதனால தான் இந்த அண்டர் டாக்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ உமன் சென்ட்ரிக்காக இருக்கும், அதுக்காக தான் இந்த அண்டர் டாக்ஸ். நிச்சயமாக உங்களுடைய அந்த பேர் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு திரைப்படத்துக்குடைய நேம், திரைப்படத்துக்குடைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது அது த நைட், அண்டர் டாக்ஸ் இப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கருப்பொருள் வந்து அந்த பேரை கேட்டா போல இருந்தாலும் ஏன் இப்படிப்பட்ட பேர்கள், என்னதுக்காக அதை தேர்ந்தெடுத்தீங்க? ஒவ்வொரு டைரக்டர்ஸ்ட்ட கேட்கும்போது அதுக்கான விஷயம் இருக்கும் இல்லையா? அது போல உங்களுக்கு எப்படி? சிம்பிளாக சொல்லணும்னா ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நான் ஹியூஜ் பேட்மேன் ஃபேன். எனக்கு பேட்மேன் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ட ஒரு 10 இயர்ஸில் என் கோல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்மேன் ரேஞ்சில் ஒரு மூவி எடுக்கணும். பேட்மேனை பேஸ் பண்ணி இல்லை, பேட்மேன் ரேஞ்சில் ஒரு மூவி எடுக்கணும், அதுதான் என் கோல். ஸோ அதில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் அண்டு அதுகள் பேஸ் பண்ணி அப்படி தான் நான் டைட்டில்ஸ் வைப்பேன். அண்ட் அண்டர் டாக்ஸ் வந்து அது கொடுத்த மீனிங் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அது வேர்டாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்டர் டாக்ஸ். ஸோ அண்டு இதில் நிறைய பேர் ஒரு 7 to 8 கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க இந்த அண்டர் டாக் மூவியில். ஸோ நாங்கள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, கதைக்கும் பொறுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த அண்டர் டாக்ஸ் வச்சுன்னு ஒழிய மற்றபடி வேறொரு அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் டைப் கொடுக்குது. ஸோ அதனால தான் வச்சிருக்கேன். அந்த அண்டர் டாக்ஸ் என்ற மூவி வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கு முன்னதாக வந்து பல்வேறுபட்ட இலங்கை கலைஞர்களும் வந்து இந்த அண்டர் டாக்ஸ் திரைப்படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி எங்களுக்காக. டு பி ஃப்ராங்க், மிஸ்டர் லோஷன் கிருஷ்ணா நடிச்சிருக்காரு. அண்ட் பிரசில்டா அவங்களும் ஆங்கர். ஸோ இதுக்கு அண்டர் டாக்ஸில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் நடிக்கணும்னு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெடியெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். பட் சில பர்சனல் காரணங்களுக்காக அவங்களால முடியலை. அவங்களோட சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால அவங்களால முடியலை. இந்த காட் கிரேஸ் இந்த கதையை நம்பி தான் ஒரு 7 பேர் வந்தாங்க. இதில் நாங்கள் செஞ்சு தரோம். அவங்க டு பி ஃப்ராங்க் அவங்க பேமெண்ட் கூட என்கிட்ட எடுக்கலை. ஸோ இதை நாங்கள் செஞ்சு தரோம், நீங்கள் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சா போகுதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து ஒர்க் பண்ணி தந்துட்டாங்க. டு பி ஃப்ராங்க் அதில் அந்த நைட் ஷாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் ரொம்ப ட்ராக் ஆகிடுச்சு ஷூட் பண்ணும்போது. ரொம்ப யாருமே அது சொல்லுவாங்க, இந்த கம்ஃபர்டபுளாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவை க்ரியேட் பண்ணி தந்துருந்தாங்க அது வந்து ஆர்டிஸ்ட். இதில் முக்கியமாக சொல்ல போகணுன்னா என் டீம், ஆர்டிஸ்ட் டீமை தாண்டி பிஹைண்ட் த சீன்ஸில் என் டிஓபி எரோல் கந்தப்பா அவர் தான் செஞ்சு தந்திருந்தார். என் ப்ரீவியஸ் மூவிக்கும் இந்த மூவிக்கும் வந்து ஒரு அப்கிரேஷன் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, என் ப்ரீவியஸ் மூவி மாதிரி தான் வரப்போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது அப்கிரேட் ஆகி ஒரு டு பி ஃப்ராங்க் ஒரு ஃபிலிம் ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் காரணம் என்னென்னா, எனக்கு கிடைச்சிருந்த டிஓபி அவர் வந்து முழுக்க எனக்காக ஒர்க் பண்ணி தந்திருந்தார். அண்டு எனக்கு கிடைச்ச அசிஸ்டன்ட் டிரெக்டர் அவர் என் கூட என்னோட ஜாயல் ஜட்ஜின். டு பி ஃப்ராங்க் என்கிட்ட பாதினே சொல்ல முடியும். பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போட்டு டே நைட்டுங்கிறத பார்க்க, அவர் நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறாரு. பட் டே நைட்டுன்னு கூட பார்க்காம எனக்காக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணி தந்திருந்தார். அண்ட் ஆர்டிஸ்ட் வைஸு சொல்ல போகல பிரசில்டா ஆகட்டும், லோஷன் கிருஷ்ணா ஆகட்டும், ஜெரோய் அண்ட் பிரதீக்ஷா, ரஷீத், பிறகு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள ரிவீல் பண்ண முடியாது, அது ஸ்பாய்லர்ஸாக தான் வந்துடும் கடைசியில். அந்த ஃபுல் டீமுமே எனக்காக ஒர்க் பண்ணி தந்தாங்க. அண்ட் இதில் முக்கியமாக இந்த அண்டர் டாக்ஸ் மூவிக்கு ஒரு பெஸ்ட் என்னென்னா, இதில் செஞ்சிருக்க மியூசிக் அனுஷன் நாகேந்திரன் சொல்லி ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. டு பி ஃப்ராங்க், நான் வந்து அவர்கிட்ட அப்படி ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி ஒரு மியூசிக் வரும்னு சொல்லி. ஏன்னா அவர் என்கிட்ட ஒவ்வொரு ட்ராக்ஸும் அனுப்பிக்கிட்டு இருப்பாரு. ப்ரோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ட்ராக்ஸும் அனுப்பிட்டு இருந்தார். ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்ஸ் வந்து ஒரு லெவல் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரில் ஆகட்டும், இந்த ட்ரெய்லரில் ஒரு ட்ராக் யூஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே என்னைய மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு வந்து அது ஒரு மேஜிக் மாதிரி தான், டு பி ஃப்ராங்க். அண்ட் நெக்ஸ்ட் மை எடிட்டர் அண்ணா, அவர் அகில் ராஜ் அண்ணா, அவர் வந்து நான் ரொம்ப வதச்ச ஒரு பர்சன். நான் கிட்டத்தட்ட பாவம் மனுஷன் மன உளைச்சல்களாக இருப்பார், அந்த ரேஞ்சில் இருந்தார். கிட்டத்தட்ட எத்தனையோ வாட்டி அவர் ஃபைனல் கட்டை எடுத்த பிறகும் நான் திருப்பி அண்ணா அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லி. டு பி ஃப்ராங்க், ஏண்ட ஒர்க் இந்த அண்டர் டாக்ஸில் வந்து ஒரு 15 minutes ஷார்ட் ஃபிலிம் தான். இது ஒரு ஃபிலிம் ரேஞ்சில் நான் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணல. பட் எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் தான். என்னைய மாதிரி ஒரு டிரெக்டர்ஸுக்கு நான் இதில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து ஒரு 30% தான். பேலன்ஸ் இருக்குது 70%. காஸ்ட் அண்ட் க்ரூ ஆகட்டும், என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கடவுளாக இருக்கட்டும், அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. மற்றபடி அவங்க எனக்கு என்ன, நான் ஏன் இவ்வளோ வேலை மெனக்கிட்டு நான் இந்த படத்தை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காட்டியும் கூட பரவாயில்ல, எனக்கு இதில் ப்ராஃபிட்ஸ் வராட்டியும் கூட பரவாயில்ல. எனக்கு என்னென்னா, என்னை நம்பி வந்த டீம்
அந்த டீம் ஒன்று இருக்குது, அந்த டீமுக்கு வந்து சரியான ரெகக்னிஷன் போகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ வேலை மெனக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். தட்ஸ் அ திங். அதான் என்னை நம்பி வந்த ஆட்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே அந்த நம்பிக்கையை உடச்சிடக்கூடாது தானே, அதுதான் மெயின் திங். நிச்சயமாக. அதான் ஒரு மெயினான விடயம். அதாவது நீங்க சொன்னது போல ஒரு டைரக்டர் அப்படி வரும்போது பல்வேறுபட்ட கடமைகள் இருக்கும். ஒரு மக்களுக்கு கொண்டு போய் ஒரு படத்த சமர்ப்பிக்கிற வரைக்கும் அந்த தருணம் என்றது வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள செய்யலாம். புது புது ஐடியா வரும். Yeah. ஸோ இந்த மாரி விஷயங்கள தாண்டி நீங்க சொன்ன ஒரு விஷயம், அதுல ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, நான் வந்து சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் சமூகத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா உங்களை வந்து இன்னும் நீண்ட பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும். முக்கியமாக வந்து இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து ஒரு டைரக்டரா ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு தடையா இருந்தது எதெல்லாம் இருந்துச்சு? முக்கியமா வந்து நான் ஆரம்பத்துல அந்த கேள்வி கேட்கணும்னே இருந்தேன். அதாவது வந்து ஒரு நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து செய்றாங்க. ஆரம்பிக்கும் போது ஷார்ட் ஃபிலிமை செய்றாங்க. போக போக தான் ஃபிலிம் எடுத்து செய்றாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபிலிமுக்கும் இடையிலான தொடர்பு என்னது? இதுல ஏன் எல்லாம் முன்னுக்கு ஆரம்பத்திலே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து செய்யறதுக்கான காரணம் என்ன? இது என் பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து இப்போ கரண்ட் இதில் என்கிட்ட இருக்க பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ எனக்குமே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு எனக்கு பயங்கரமாக ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு தியேட்டருக்கு படம் பண்ணுறோங்கிற போது நம்மளோட பேர் ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை ஜானத்தன் ரெக்ஸ்டீன் வரும்போது அது எனக்கு ஒரு கிக். ஆனால் உடனே நாங்கள் அதை பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ நைட் இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நைட்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் மேக்ஸிமமே நம்மளோட பட்ஜெட் எதுக்கு போயிருக்குன்னா நாங்கள் நைட் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு மட்டும்தான். மற்றபடி ஒரு சிங்கிள் ஃபோனை வச்சு அதில் வீடியோகிராஃப் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ணி நாங்கள் செஞ்சோம். ஆனால் இந்த செகண்ட் மூவி அண்டர்டாக்ஸு கிட்டத்தட்ட நாங்கள் ப்ராப்பராக ஒரு ஃபிலிம் ரேஞ்சில் பட்ஜெட் எல்லாம் போட்டு அதில் செய்ய போக்குள்ள தான் எனக்கு அதில் ப்ரெஷர் ஒன்று வருது. ஓகே, ஏன்னா அங்கே வந்து கேபிட்டலுங்கிற ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ சிங்கிள் பெனி ₹1 செலவழிச்சாலும் கூட அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் ஷார்ட் ஃபிலிமை நான் எப்படி நான் அதை எடுத்துக்கிறேன்னா, நாங்கள் நாளைக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் தான் ஷார்ட் ஃபிலிம். இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோமோ அது மூலமாக நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய நம்மளோட நெட்வொர்க்கை ரெடி பண்ண முடியும். ஸோ நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த அண்டர்டாக்ஸ் மூவி நல்லா போச்சுன்னா நாளைக்கு சம்டைம்ஸ் எனக்கு 2-3 சான்சஸ் கிடைக்கலாம். யாரும் ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பண்ணித்தாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட ஏதாவது கதைகள் இருக்கான்னு சொல்லி கேட்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது அது ஒரு 2.5 ஒரு 2.5 ஹவருக்கு நாங்கள் படத்தை பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் வரதை விட பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ஸ் வரப்போகுது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போயே ரெடி பண்ணுறது தான் நாங்கள் பார்ப்போம். அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக. அதாவது ஒரு திரைப்படத்தின் அடித்தளமாக முக்கியமாக முதலாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அமைய வேண்டும். ஏன்னா வந்து ஆரம்பம் வந்து எல்லாருக்குமே வந்து கோணலா தான் அமையும். அந்த கோணலான பாதை வந்து நீண்ட பாதை அமைவது காரணம் வந்து அதுல இருந்து கத்துக்கொண்ட விஷயங்கள். அதாவது கடினமா வந்து எல்லா துறையும் பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புன்றது முக்கியம், முயற்சின்றது இருக்கு. அந்த முயற்சி இருந்தால் மட்டும்தான் எந்த விடயத்தையும் இலகுவாகவும் நேர்த்தியாகவும் செய்ய முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி வந்து ஆரம்பத்துல வந்து நீங்க எடுத்த படம் வந்து த நைட், இப்போ வந்து த அண்டர்டாகும் நைட்டும் பார்க்கும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் இருக்கும் இல்லையா? ஆரம்ப காலகட்டங்களில் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த படம் எடுக்கும் பொழுது டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்டிஸ்ட் ரைட்டராகவும் சரி பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அதை விட அட்வான்ஸாக இந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயமெல்லாம் கற்றுக்கொண்டீங்க, எந்தெந்த விஷயமெல்லாம் மாற்றம் அடைஞ்சிச்சு? இந்த நைட் எடுக்கும்போது நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஃபோனை வச்சு தான், அதாவது டு பி ஃப்ராங்க் iPhone 13 வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம், A to Z. அதுலேயே எடிட் பண்ணோம், அதுலேயே சவுண்ட் ட்ராக் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டு நல்லா கேமரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கானோ அவன் தான் அந்த படத்தில் கேமராமேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு யார் பியானோ அடிக்க தெரியுமோ அவன் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது நாங்கள் ஒரு படி முன்னுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். இப்போ நைட்டில் வீடியோகிராஃப் பண்ணவர் தான், டிஓபி பண்ணவர் தான் என் படத்துக்கு இப்போ இந்த அண்டர்டாக்ஸ் மூவிக்கு வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்டு அந்த சிச்சுவேஷன், அந்த ஸ்கோப் நாங்கள் ஏறும்போது கிட்டத்தட்ட நாங்கள் சரியான பீப்புளை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு வந்த கமெண்ட்ஸ் படி, இப்போ நாங்கள் அண்டர்டாக்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு வந்த கமெண்ட்ஸ் படி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டா கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற ஒரு வைப் தருது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து செலக்ட் பண்ண பீப்புள், நான் என் டிஓபியாக இருக்கட்டும், என் எடிட்டர் ஆகட்டும், எனக்கு கிடைச்ச மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், என்னுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆகட்டும், எல்லாருமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். நிறைய லேர்ன் பண்ணோம், என்னென்ன செய்யலாம், என்னென்ன மூலமாக இப்போ புதுசாக என்னென்ன செய்கிறாங்க. ஸோ அந்த கட் ஷாட்ஸ்,
எப்படி நாங்கள் ஒரு விஷயத்துக்கு லைட் பண்ணணும். இப்போ டு பி ஃப்ரேங்க் நாங்கள் நைட்டுக்கு நாங்கள் அதை பண்ணலை. நைட் எப்படின்னா நாங்கள் 1 வீக் உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம், ஸ்டோரி போர்டு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அடுத்த அந்த சண்டே மண்டே ரெடி பண்ணி சண்டே வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். சண்டேலேருந்து ஒரு 1 வீக் வரைக்கும் தான் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ண முடித்த பிறகு அடுத்த நாள் உட்காந்து நைட் உட்காந்து எடிட் பண்ணி வித்தின் ஒரு 3 டேஸ்க்குள்ளே நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சு அதுக்கு சவுண்ட் ட்ராக் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் அது ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கடகடன்னு ஒர்க் முடிச்சிட்டோம். ஆனால் அண்டர்டாக்ஸுக்கு எனக்கு அப்படி பண்ண முடியலை. ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம். என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன பண்ணணும். பட் அண்டர்டாக்ஸ் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே நான் வேர்ட் தர மாட்டேன். ஆனால் நாங்கள் இந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் அதுக்கான பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு 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 சாலிடான ஒரு கிராஃப்டை கொடுக்கறதுக்காக. ஸோ அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோங்கிறது வந்து இந்த நைட்டில் இருந்து அண்டர்டாக்ஸுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஆக்களுக்கு தெரியும். அதுதான் நாங்கள் ஒரு அப்கிரேஷனாக நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமா அந்த வளர்ச்சி என்பது ஆரம்ப காலகட்டங்களில் சிலரவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு நல்ல விடயமாக அமைய பெற்ற காரணம் வந்து அந்த விடாமுயற்சி மட்டுமே தான் காரணம்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து இந்தளவு தூரம் பயணிக்கிறதுக்கு, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்களை நீங்கள் தேங்க் பண்ணிடுங்க. அதையும் தாண்டி வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பீங்க, பல்வேறுபட்ட விஷயங்கள் சவால்களாக இருந்திருக்கும். அது போன்ற உங்களுக்கு எதிர்கொண்ட சவால்கள் என்ன? ப்ராப்ளம்ஸ்ன்னு நான் எதுவும் பார்க்குறது இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாமே அட்லாஸ்ட் இது ஒரு ஜேர்னி தான். நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், நைட் மூவியை நான் செய்யும்போது அது வந்து அதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு என் அண்டர்டாக்ஸுக்குன்னு வரும்போது நாங்கள் நைட்டில் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம் அந்த ப்ராப்ளம்ஸை. லைக் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நைட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் அதுக்கு பதிலாக பிளான் பின்னு வச்சு நாங்கள் இன்னொன்று செஞ்சோம். அதே மாதிரி அதே ஒரு சிச்சுவேஷன் அண்டர்டாக்ஸுக்கு வரும்போது எனக்கு அது நான் ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணிட்டேன் தானே. அப்போ அந்த எனக்கு அது சேலஞ்சாக விளங்கலை. இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ நான் அது பிளான் ஏ வச்சுருந்தேன். ஸோ நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுவோம் பிளான் பி. ஸோ சேலஞ்சஸ்ன்னு தான் நாங்கள் எப்போவுமே நானாக இருக்கட்டும், என் டீமாக இருக்கட்டும். இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த அண்டர்டாக் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு முக்கியமான ரோல் அவர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அட்லாஸ்ட் ஒரு லாஸ்ட் மினிட்டால் அவருக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸால் வர கிடைக்கல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து அந்த ஷூட்டை நான் கேன்சல் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட யாருமே மோட்டிவேட் ஆகியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒஸ்வல் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதில் செய்கிறாரு. அவரோட பேர் ஒஸ்வல், பிரிண்டர் ஓனர் அப்படின்னு ஒரு பேரில் இந்த கேரக்டரை பண்ணுறாரு. லாஸ்ட் மினிட் 1 கால் தான் பண்ண, அடுத்த நிமிஷம் ஓடி வந்துட்டாரு. ஸோ அந்த டிசிஷன்ஸ் நம்மளால் வந்து எடுக்கக்கூடியதாக இருந்தது காரணம் என்ன, நாங்கள் ப்ரீவியஸாக பண்ண படத்தில் விட்ட பிள்ளைகள் தான். அதுதான் நம்மளுக்கு ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சேலஞ்சஸ்னால் இங்கே நான் எந்த ஒரு சேலஞ்சஸாகவும் பார்க்கல. ஏன்னா சரௌண்டிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ அதுதான், மற்றபடி எதுவுமே சேலஞ்சஸாக பெருசாக எதுவும் இருக்குல்ல, டு பி ஃப்ரேங்க். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது இந்த சேலஞ்சஸ் வந்து பெருசாக எடுத்துக்கொள்றது இல்லைன்றது காரணம் வந்து அது என்னதான் இருந்தாலும் தாங்கிக் கொள்கிற மனப்பாங்கு நம்மள்ட்ட இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு போகலான்ற ஒரு மனப்பாங்கு இருந்தாலும் எந்த விடயத்தையும் இலகுவாக அழகாக செஞ்சுட்டு போகலாம். அதுக்கு உதாரணமாகவும் நீங்களும் இருக்கீங்க, ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்தளவு தூரம் பயணிக்கிறதுக்கு, ஒரு மூவியில் பல்வேறுபட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுலாம் யார்? இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது எனக்கு ஒரு அண்ணா இருந்தார். ஓகே, அவரோட பேர் கௌஷிகன். ஸோ நாங்கள் மூவிஸ் சைடில் வரும்போது நான் அப்போ ஒரு கோவிட் டைமில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன், லைக் ரெட் நோட்டுன்னு சொல்லி. அது நான் ரிலீஸ் பண்ணல இன்ன வரைக்கும். ஸோ நான் ஒரு ஐடியாவாக இருக்கும்போது நான் இந்த மூவி ரிலேட்டடாக வந்து நான் எது பற்றி பேச போனாலுமே அந்த அண்ணா கிட்ட தான் போய் பேசுவேன். அவர் வந்து ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் மாதிரி. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், பயங்கரமாக நீ இப்படி பண்ணு, ஐடியாஸ் பயங்கரமாக தந்தார். ஸோ அந்த ரெட் நோட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ எனக்கு என்ன ஒரு வரினா, அவர் ஐடியாவாக அவர் பேக்போனாக நின்று ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து என்னால் அவருக்கு காட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை தான். ஸோ இன்ஸ்பிரேஷன்னா அவர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நாங்கள் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு லெட்ஸ் டேக் ஒரு 20 years பேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்போவே ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு ரொம்ப ஒரு அந்த ஷார்ட் ஃபிலிம் வைப், படம் வைப் அப்படியே இருந்தாக்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பட் வென் இட்ஸ் கம் டு
ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது எனக்கு ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்போவுமே அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டாக வந்து ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு எங்கிறதுக்காகலாம் இல்லை. எனக்கு ஏன்னா அவரை மாநகரம்லேருந்தே பிடிக்கும். ஏன்னா நான் சூஸ் பண்ணுற ஸ்டோரிஸும் அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரே கதைகளில் 4 ஸ்டோரிஸ் போகும். மாநகரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும், ரைட்? ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். வெற்றிமாறன் சார் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். நாங்கள் வந்து ஃபிலிம் ஸ்கூலுக்கோ இல்லாட்டி தனியாக கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு படிக்க இயலாது. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரல. நாங்கள் ஃபிலிம்ஸ் படங்கள் பார்த்து தான், மூவிஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அவங்க தான் எனக்கு ஒரு மெயின் ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். நிச்சயமா நீங்க சொன்னது போல யூனிக்னஸ் என்று இருக்கு, தனித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தனித்துவம் தான் அவங்களுக்கான நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்படி உங்களுக்கான தனித்துவம் என்னதான் இருக்கும்? யூனிக்காக காட்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, அதுதான் எப்போவுமே. நாங்கள் என்ன ஒரு படம் பண்ணாலும் கடைசியில் ஒரு ஸ்டோரின்னு தான் வரப்போகுது. ஸ்டோரியில் ஒரு யூனிக்னஸ் இருந்தாலும் த வே தே ஆர் ஷோயிங் தட் கிராஃப்ட் எப்படி காட்டுறாங்க. ஏன்னா லெட்ஸ் டேக் 2 க்ரைம் ஸ்டோரிஸ், A-Bன்னு க்ரைம் ஸ்டோரிஸ் இருந்தால் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு விதத்தில் அந்த கதையை எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு விதத்தில் அந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எனக்கு ஏன் லோகேஷ் கனகராஜ் சார் ரொம்ப பிடிக்கும்னா அவரோட படங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் இருக்கும். ஏதாவது ஒரு ட்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்தை கட்டிக்கிட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அது ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்னஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் எந்த ஃபிலிம்ஸ்லேயும் கூட நான் யூனிக்காக எடுக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்டாக்ஸில் அவங்களுக்கு விளங்கும் அந்த யூனிக்னஸ். ஸோ என்னால் ரொம்ப எலாபரேட் பண்ணி ரொம்ப சொல்ல முடியாமல் இருக்குது. நிச்சயமாக அதாவது நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த மூவி பார்க்குறதுக்கும். ஏனெண்டா வந்து அந்த படத்தை பார்த்தா தான் விளங்கும் என்ன கருப்பொருள் என்ன விஷயம்ன்றது. அதை தாண்டி வந்து பொதுவான ஒரு கேள்வின்னு கேட்கலான்னு பார்க்குறேன். அதாவது வந்து ஒரு டிரெக்டராக உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து பல்வேறு திரைப்படங்கள் இப்போ பண்ணுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் சாதிச்சுட்டு வராங்க திரைப்படம் மூலமாக. இது போல் நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி காணப்படுது திரைப்படத்துக்கான வளர்ச்சி இலங்கையை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டிரெக்டர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து நான் எப்போவுமே எடுத்துக்க மாட்டேன். அந்த நானும் ரவுடி தான் வரல ஒரு மாதிரி டிரெக்டர் அந்த மாதிரி நான் இன்னுமே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் என்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்ன ஆசைன்னா ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து நினச்சா நிறைய மூவிஸ் பண்ண முடியும். பட் என்னென்னா சரியான ஸ்கோப் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் டெஃபினெட்லி ஒன் டே இட் வில் பி ஹேப்பன். அண்ட் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஏடி கிட்ட கூட நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் அவரால் ஏன் படம் பண்ண முடியலன்னா அங்கே கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. டு பி ஃப்ரேங்க் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணேன் சார். நான் தான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணேன். அதுக்குன்னு நான் வந்து என் பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லாட்டி யார்கிட்டேயோ போய்ட்டு ஸ்பான்சர் கேட்கலாது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் அப்படி. பட் நான் என்ன பண்ணேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு நான் சேவ் பண்ணி அந்த படத்தை நான் என்னால் முடிக்க முடியுமோ அப்படி தான் பண்ணது. ஸோ அப்படி ரீசன்ட் டைம்ஸாக நிறைய பேரோட இப்போ நான் நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து நான் ரீசெண்டாக கூட ஒருத்தர்கிட்ட ஸ்டோரி கேட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் ஹீ ஆல்சோ ட்ரைங் டு கெட் சம் கேபிட்டல் டு மேக் தட் மூவி. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன் டே இட் வில் பி ஹேப்பன். அண்ட் எல்லாம் அப்கிரேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. டெஃபினெட்லி நாங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டை நாங்கள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக நாங்கள் அப்படி பார்க்குறோமோ ஒரு நாள் ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரியும் அந்த ரேஞ்சுக்கு வருங்கிறது கேரண்டி. ஸோ நிச்சயமா நேர்த்தியாக அழகாக நிறைய விடயங்களுக்கு அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு டிரெக்டாக அடுத்த கட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் செய்ய இருப்பீங்க. அதே போல் அடுத்ததான் நீங்கள் என்ன செய்ய இருக்கீங்க? அடுத்தது வந்து இப்போ ஆஸ் அ ஜானத்தன் ரெக்ஸ்டீன் டிரெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி பிரேக் ஒன்று இருக்குது ஃபார் மை பர்சனல் திங்ஸ். அண்ட் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டோரி என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக தான் பண்ணுறதுக்கு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு நான் இன்னும் என் செல்ஃபை நான் ரெடி பண்ணணும். ஸோ மீன் டைம் என் ஃப்ரேம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அண்ட் அண்டர்டாக்ஸ் வந்து எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப ஸ்க்ராப் லெவலில் இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி என்னால் படமாக பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒரு 15 minute ஷார்ட் ஃபிலிமாக என்னால் பண்ண முடியுமா கூட தெரியாமல் இருந்த காலத்தில் அது எனக்கு ஒரு நம்பிக்கை தந்துச்சு உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ இந்த மீன் டைம் எனக்கு கிடைச்ச சப்போர்ட்ஸ் அவங்களுக்கும் நான் உண்மையை இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன். இனி வர காலகட்டங்களில் வந்து என்னையால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு டேலண்ட்
பீப்புள்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நான் அவங்கள கண்டிப்பாக கை தூக்கி விடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி என்கிட்ட இருந்து ஒரு படம் வரும்போது அது கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரும். ஸோ அந்த ஃபீச்சர் ஃபிலிமுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஒரு பெஞ்ச் மார்க், ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரிக்கு அது கண்டிப்பாக ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கணும்னு நான் நம்பிட்டு. நிச்சயமா அதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம். இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யணும். நீங்கள் சொன்னது போல் ஒரு யங்ஸ்டர்ஸாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா வந்து இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய திறமையானவங்க இருக்காங்க. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க. அவங்களை தாண்டி நிறைய விஷயங்களை சாதிக்கணும். நீங்களும் இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணணும், ஆக்டிங் துறையில் நீங்கள் சாதிக்கணும். நீங்கள் சொன்ன உங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யணும். இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள். ஹாப்பி டு டாக் வித் யூ.